பசங்க 2 பசங்களும் இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. பெரிய பையனும் இங்கே தான் படித்தான். சின்ன பையன் இங்கே 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையும் படிச்சுட்டு இந்த வருஷம் இந்த ஸ்கூலை விட்டு வெளியாகிறான். அதனால் இந்த ஸ்கூலுக்கு ஏதாச்சும் செய்யணும். நம்ம வந்து இப்போ தனியார் பள்ளியில் படிக்க வச்சோம்னா நம்ம அதுக்கு பணம் கட்டுவோம். வருஷத்துக்கு 40,000 50,000 பணம் கட்டணும். 5 வருஷம் அரசு பள்ளியில் படிச்சிருக்கான். அதுக்காக இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக என் தம்பியும் ஆசைப்பட்டேன், என் பையனும் ஆசைப்பட்டான். அதனால் நம்ம தொழில் சார்ந்து நம்ம ஏதாச்சும் செய்யணும். ஏதாவது செய்கிறது நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதனால் அந்த தொழில் சார்ந்து செய்யலாங்கிறதுனால நான் வந்து தச்சு வேலை தான் பார்த்துட்ருக்கேன். திருவாரூரில் பேப்டாய்ஸ் ரோட்டில் தச்சு வேலை பற்ற வச்சுருக்கேன். அதனால் நம்ம தொழில் சார்ந்து ஏதாவது செய்யணுங்கிறதுனால இந்த டேபிளு, சேரு இதேமாரி டீச்சர்ஸுக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தொழில் சார்ந்து செய்யலாங்கிறதுனால செஞ்சுருக்கேன். பெரிய பையன் விக்னேஸ்வரன், இவனும் இங்கே தான் படித்தான். சின்ன பையன் புகழரசன் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையும் இங்கே தான் படித்தான். அதனால் இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 லட்ச ரூபா வரும். நம்ம இன்னும் நிறையா செய்யணும் தான் எனக்கு ஆசை. என்னோடய பொருளாதாரத்தினால இந்த அளவுக்கு நான் செய்யணும். இனிமேலும் வருங்காலங்களில் இந்த ஸ்கூலில் செய்வேன். என் பையன் எந்த ஸ்கூலில் படித்தாலும் அந்த ஸ்கூலுக்கு ஏதாச்சும் செஞ்சுட்டு தான் இருக்கணும்னு என்னோட ஆசை. எவ்வளோ திருப்தியாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இது வந்து இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு ஒரு அளவே இல்லை. இப்போ எனக்கு வீடு கட்டி வேலை செஞ்சப்போ உள்ள சந்தோஷத்தை விட இந்த ஸ்கூலுக்கு செஞ்சு நான் கொடுக்குறப்போ உள்ள சந்தோஷம் அது 2 மடங்கு அதிகமாக இருக்குது எனக்கு. அதனால தான் அந்த ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இன்னும் செய்வேன்.